ஆந்திர மாநிலம் அன்னமய மாவட்டம் பண்டவாரி பள்ளி கிராமம். அந்த ஊரை சேர்ந்த மணிக்குமார். வயது 34லேருந்து ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கும். சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் ஊழியராக பணிபுரிகிறார். அதே ஊரை சேர்ந்த புஷ்பராஜும் வெளியூரில் ஒரு ஐடி கம்பெனியில் பணிபுரிகிறாங்க. இருவரும் தன்னுடைய சொந்த ஊருக்கு விடுமுறைக்காக வர்றாங்க. சங்கராந்தி பண்டிகை கொண்டாட அந்த விடுமுறையை கழிக்க அவங்க வர்றாங்க. அப்போது அவங்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்து மது குடிக்க விரும்பி ஏராளமான மது பாட்டிலை வாங்கிட்டு ஒரு பகுதியான ஒரு மலைப்பகுதிக்கு சென்று, ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதிக்கு சென்று மது குடிக்க விரும்புகிறாங்க. அங்கே மது குடிக்கிறாங்க. அப்போ விளையாட்டு போக்க ஒரு விளையாட்டை வைக்கிறாங்க. அதாவது யார் அதிகமாக மது குடிக்கிறதுன்னு முடிவு பண்ணி அந்த விளையாட்டை ஆரம்பிக்கிறாங்க. விளையாட்டு வினையாங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரியல. இருவரும் அளவுக்கு அதிகமாக மது பாட்டிலை குடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 19 பீர் பாட்டிலை சாப்பிட்றாங்க. இதனால் இருவருக்கும் உடம்புல நீர் சத்து குறைஞ்சி நல்லா மயக்கமாயிடுறாங்க. கம்ப்ளீட்டாக மயக்கமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய நண்பர்கள் பதறி உடனே அவங்கள பக்கத்தில் இருக்கிற அரசு பீலே மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த அழைச்சிட்டு போன அந்த போகையிலேயே இவர் மணிக்குமார் இறந்துடுறாரு. தொடர்ந்து தீவிர சிகிச்சையில் இருந்த புஷ்பராஜும் இறந்துடுறாரு. இதில் என்ன தெரியுதுன்னா, போலீஸார் முதற்கட்ட விசாரணையில் அளவுக்கு அதிகமான மது குடித்தனால இவங்க இறந்துருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்கு உடற்கூறு ஆய்வுக்குமே இவங்கள அனுப்பிச்சு விசாரணை நடவடிக்கையில் மேற்கொண்டிருக்கிறாங்க. அவங்க நண்பர்களோடையும் எல்லா விசாரணையும் நடந்திருக்காங்க. இதில் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு அந்த பாட்டிலெல்லாம் பிரிண்ட் ஆகிருக்கும். அதை படிக்கிறதோடு சரி, அதை படிக்கிறாங்களோ இல்லையாங்கிறதும் தெரியாது. இந்த மது பழக்கத்திலேருந்து அவங்க விடுபடுறதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கிறதில்ல. தன்னுடைய பொருளாதார நிலைமையும் சீரடைஞ்சு, தன்னுடைய குடும்பமும் சீரழிஞ்சு, தானும் சீரழிஞ்சு போகிறாங்க. பல்வேறு மருத்துவ உதவி மையங்கள் மதுவை நிறுத்துறதுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருந்துமே யாரும் அதை கடைப்பிடிக்கிறதில்ல. ஒரு மது குடிப்பவர் தானாக திருந்தினா தான் உண்டு. அதுக்கு வேறு அவருடைய அட்வைஸை கேட்டு திருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இவங்க ஒரு 3 விதமான அட்வைஸை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பலனளிக்குங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பெற்ற தாயோட அறிவுரை, அதாவது ஒரு தாய் தன் மகனை மது குடிக்கிற பழக்கத்திலேருந்து நிறுத்த முடியுங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி இப்போ பாதிக்கப்பட்ட இவரும் தன்னுடைய தாயிட்ட ஒரு ஆலோசனை கேட்கலாம். அம்மா, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் இதிலேருந்து விடுபட விரும்புகிறேன், தயவுசெய்து எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லலாம். அதன்படி நடக்க முயற்சி செய்யலாம். அதுக்கு அடுத்தபடியாக தன்னுடைய மனைவியினுடைய ஆலோசனை கேட்கலாம். தன்னுடைய மனைவியில் இந்த கிட்ட மனந்திருந்து பேசலாம். எனக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி சொல்லு அப்படி சொல்லலாம். கண்டிப்பாக எந்த மனைவியும் தன்னுடைய கணவன் மது பழக்கத்திலேருந்து விடுபடணும்னு தான் கண்டிப்பாக நினைப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அவங்களுடைய பிள்ளைகள்கிட்ட கேட்கும்போது இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, ஆண் பிள்ளைகள் தன்னுடைய அப்பாவுக்கு புத்தி செல்லும்போது தான் எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை கண்டிப்பாக கடைப்பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுப்பான். ஏன்னா அப்பாவுக்கே புத்தி சொல்லியிருக்கிறோம், நாம் இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு கண்டிப்பாக முடிவெடுப்பான். அதனால் இவங்க 3 பேருடைய ஆலோசனை கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் மது பழக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு முடிவுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த மது பழக்கத்தினால தன்னுடைய உயிர் போகுது. உயிர் விலை மதிப்பில்லாதது. இந்த உயிர் அடுத்த ஜென்மம் நம்மளுக்கு இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. அப்படிப்பட்ட அந்த டைமில் இந்த மோசமான மது பழக்கத்திலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்மளுடைய தாய் பேச்சை கேட்கணும், நம்மளுடைய மனைவி பேச்சை கேட்கணும், நம்மளுடைய குழந்தைகளுடைய பேச்சை கேட்கணும். இந்த 3 பேருடைய பேச்சை கேட்டால் கண்டிப்பாக மது பழக்கத்திலேருந்து விடுபடலாங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. தயவுசெய்து மது குடிப்பவர்கள் தானாக திருந்தினா தான் உண்டு. அல்லது தன்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை கருதி தன்னுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுடைய ஆலோசனை பிரகாரம் கேட்டு நடந்தால் கூட இந்த மது பழக்கத்திலேருந்து அவங்க விடுபடலாங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. இந்த பதிவை பார்த்து திருந்த வாங்குகிற நம்பிக்கையை விட தன் தாய் தகப்பன் பேச்சுடைய கேட்டு, தன்னுடைய மனைவியோட பேச்சை கேட்டு, தன்னுடைய குழந்தைகளோட பேச்சை கேட்டு ஒரு மதுப்பிரியராது இந்த பழக்கத்திலேருந்து விடுபட்டார் அப்படின்னா அதுவே மிகப்பெரிய பதிவு. அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.